அமலாக்கத்துறை சோதனை என்னை குறிவைத்து இல்லை. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் விளக்கம் அளித்திருக்கிறார். அரசியலில் ஈடுபட முடிவெடுத்த போதே எனது தொழில் நிறுவனங்களின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகிவிட்டதாக அவர் கூறியிருக்கிறார். விவரங்களையும் உடைய செய்தியாளர் சரவணன் வழங்கி கேட்கலாம். சரவணன் வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்புடைய இடங்கள்ல 3வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. அவருடைய மருமகனும் விசிக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனுடைய வீடு சென்னை போயஸ் கார்டன்ல ஜே சாலையில ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறது. அவருடைய வீட்டிலும் இந்த சோதனை நீடித்து வரக்கூடிய நிலையில் ஆதவ் அர்ஜுன் அது தொடர்பாக விளக்கம் அளித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தனது சமூக வலைதள கணக்கில் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில தனது இல்லத்தில் அமலாக்கத்துறையினுடைய சார்பாக கடந்த 2 நாட்களாக இந்த சோதனை குறித்த செய்திகள் கொண்டிருப்பதாகவும், அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட முடிவெடுத்த போதே தான் சார்ந்த தொழில் நிறுவனங்கள்ல இருந்து அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தான் விலகிவிட்டேன் என்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தற்பொழுது தான் வருவாய் ஈட்டக்கூடிய எந்த தொழிலோ அல்லது அது சார்ந்த பொறுப்பிலோ இல்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அமலாக்கத்துறை சோதனை என்பது தனக்கானதல்ல, அதாவது எனக்கானது அல்ல. அமலாக்கத்துறையினுடைய சோதனை ஆணை எனது பெயரில் இல்லை என்பதையும், அரசின் விசாரணை அமைப்புகளில் என் மீது எந்த புகார்களும் வழக்குகளும் இல்லை என்பதையும் ஊடகங்களுக்கு பதிவு செய்ய விரும்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த சோதனை பொறுத்தளவில் லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்புடைய சோதனை என்றுதான் அமலாக்கத்துறையும் தெரிவித்திருந்தது. அதை அவருடைய அறிக்கையிலும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கு தொழிலதிபர் மார்டின் தொடர்புடைய வழக்கு அவருடைய உறவினர் என்ற முறையில் அவருடைய வீட்டில் நடக்கிறது என்ற பொருள்படும்படி அவர் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த விவரங்கள்ல எக்காலத்திலும் சட்டத்திற்கு எதிரான எந்த பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதில்லை எனவும், அந்த வகையில் இந்த சோதனையின் போது அதிகாரிகள் கேட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தனது தரப்பில் முழுமையான விளக்கங்களும் சட்ட ரீதியாக அளிக்கப்பட்டு சோதனை முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தியதையும் அதற்கு அவர் முழுமையாக ஒத்துழைப்பு அளித்திருக்கதையும் அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த சோதனை குறித்து சமூக வலைதளங்கள்ல பத்திரிகைகளிலும் வெளியாகக்கூடிய அதிகார வர்க்கத்திற்கு விலை போனவர்கள் மற்றும் சித்தாந்த ரீதியாக எங்களுடன் முரண்பட்டவர்கள் மூலமாக எனக்கு எதிரான அவதூறு கட்டுக்கதைகளும் உண்மைக்கு மாறான தகவல்களும் கடந்த 2 நாட்களாக பகிரப்பட்டு வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சமூக வலைதளங்கள்ல பகிரப்படக்கூடிய தகவல்கள் குறித்து அவர் இவ்வாறு விமர்சித்திருக்கிறார். அதே போன்று அரசியல் அறிவியல் மாணவனாக 15 வயதிலேயே சமத்துவ சித்தாந்த கருத்தியலில் பயணிக்க துவங்கியவன் நான் எனவும் ஆதவ் அர்ஜுன் குறிப்பிட்டு, அந்த பயணத்தின் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் 2 சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் 2 நாடாளுமன்ற தேர்தல்களில் யுத்த களத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளராக கடும் நெருக்கடிகள் மத்தியில் நான் பணியாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அந்த பயணத்தின் நீட்சியாக இப்போது நேரடி அரசியலிலும் களம் இறங்கியுள்ள தனக்கு இது போன்றவர்களின் எதிர்மறையான கருத்துக்கள் தனது அரசியல் சிந்தனைக்கு மேலும் உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றும் அவர் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று தன் மடியில் கனமில்லை, அதனால் வழியில் பயம் இல்லை என்று குறிப்பிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோருடைய சமத்துவ சித்தாந்தத்தின் வழியில் மத பெரும்பான்மைவாதம், சாதி ஆதிக்கம், ஊழல் ஆகியவற்றுக்கு எதிராக தனிமனித சுதந்திரம், சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் உள்ளிட்டவற்றுக்கான எனது பிரச்சார பயணத்தில் எந்தவிதமான சமரசமும் இன்றி தொடர்ந்து அரசியல் களத்தில் இருப்போம் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். கவனம் சிதறாமல் வெற்றி பெற்றதைப் போல புதிய அரசியல் பாதையை உருவாக்குவதற்கு தொடர்ந்து அவர் பணியாற்றுவதாகவும் தனது அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமலாக்கத்துறையினுடைய சோதனை கடந்த 3 நாட்களாக நடந்து வந்த நிலையில் அவர் வீட்டில் நடந்த அந்த சோதனை நிறைவு பெற்றிருப்பதாகவும், அதே போன்று இந்த சோதனை தனது பெயரில் இருக்கக்கூடிய வழக்கின் தொடர்ச்சியாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை சோதனை என்னை குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்படவில்லை என்ற விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று இந்த சோதனையின் தொடர்ச்சியாக வரக்கூடிய சமூக வலைதள விமர்சனங்கள் சில ஊடகங்கள் வெளியாக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.